பாட்டி சொல்றாங்க, அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சு வச்சு யாரும் போய் அன்பு வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அன்பு வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் வீட்ல தான் தங்கியிருக்கிறான். நாம போய் அவன பார்க்க போய் அவன் கோவிச்சுக்கிட்டு வேற எங்கேயாச்சும் வெளில போயிட்டான்னா, பிரச்சனை இன்னும் நம்மளுக்கு கூடுதலா இருக்கும். ஸோ வந்து நீங்க யாரும் கண்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாங்க. மெயினா வந்து அன்போட அன்பாட்ட இந்த விஷயத்த சொல்லிர்றாங்க. அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம மகன பார்க்காம நம்ம எப்படி இருக்க முடியும்? நான் எப்படிலாம் அவன வளர்த்தேன், எப்படிலாம் பாதுகாத்தேன். ஆனா வந்து என் மகன வந்து பார்க்கக்கூடாதுன்னு வேற இந்த பாட்டி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனசுல வந்து வருத்தப்படுறாங்க. ஆனா அத அவங்க வெளில காட்டிக்கிறாம ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், அன்பு வந்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, முழுக்க முழுக்க வந்து கண்மணிய நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாரு. ஆரம்பத்துல நான் இந்த விஷயம் வந்து ரொம்ப நாகூசா கொண்டு போகாம, இத நம்ம நல்ல ஒரு இதா கொண்டு போணும் அப்படின்னு நினைச்சுட்டு கடைசியில வந்து என் லைஃப்ப தொலைச்சுட்டு நான் உட்காந்துருக்கேனே அப்படின்றாரு. அதே நேரத்துல வந்து வெண்ணிலாவுக்கு உதவி எவ்வளோலாம் நம்ம பண்ணணும், அந்த நன்றிக்கடன் கூட அவளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, கண்மணி ரொம்ப அழுக ஆரம்பிச்சுறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் வீட்டுக்காரர் மேல வந்து ரொம்ப அன்பா, ரொம்ப காதல்ல ரொம்ப வச்சிருந்தேன். ஆனா, அவரே எல்லா விஷயங்களையும் மறைச்சுட்டு, அதுவும் மெயினா வந்து வெண்ணிலாவ நான் விரும்பினேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது என்னால ஏத்துக்கவே முடியலையே! அவர் மேல நான் எவ்வளோ பியூர் லவ்வா இருந்தேன். எல்லாமே பொய்யாயி போச்சு. அந்த வீட்ல வந்து முழுக்க முழுக்க எல்லாருமே வந்து என்ட்ட நடிச்சிருக்காங்க. என்னுடைய உண்மையான வாழ்க்கைய வந்து என்னால வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கவலைப்பட்டு அழுகுறாங்க. வெண்ணிலாவ பொறுத்தவரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி வந்து கூட இருக்கிற வரைக்கும் அன்புட்ட நம்மனால நெருங்கவே முடியல. இனிமேல் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு. அன்பு இருக்கிற இடமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கும் தெரியாம நம்ம அடிக்கடி வந்து அன்பு போய் நம்ம வந்து பேச பழக முயற்சி பண்ணோம்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து அன்பு என்னை புரிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா வந்து என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அன்ப பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல என்ன நேசிச்ச ஒரு ஆள் தானே. அதனால வந்து இனிமேல வந்து என்னைய வந்து விட்டு விலகுவாரு அப்படின்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பா வந்து அன்பு என்னை புரிஞ்சு என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. நான் என்னைய தான் அவரு விரும்பினாரு. அப்படிங்கும்போது நான் வந்து கண்டிப்பா கண்மணிக்கு எந்த துரோகமும் பண்ண கிடையாது. தேவையில்லாம வந்து கண்மணி தான் இடையில வந்து இதில கிராஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தரப்ப வந்து அவங்க சொல்றாங்க. இப்படி ஆளாளுக்கு அவங்கவங்க நியாயங்கள சொன்னாலும் கூட, கண்மணியும் அன்பும் சேர்ந்து வாழ்றது தான் இந்த இது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு, நேயர்கள் மட்டும் இல்ல நானும் விரும்பக்கூடிய ஒரு ஆளா இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நாம ஒரு டிப்ஸ பார்த்துடலாம். மழைக்காலங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம தண்ணீரை எப்பயுமே வந்து வெதுவெதுப்பா தான் குடிக்கணும். பாக்டீரியா எல்லாமே அதில அழிஞ்சிரும். சூடா இருக்க தண்ணிய வந்து நம்ம ஆற வச்சு குடிச்சாவே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியில போகும்போது எப்பயுமே வந்து நம்ம பாதுகாப்பு உபகரணங்கள நம்ம எடுத்துட்டு போய்க்கிறணும். மெயினா வந்து குடைகள் எடுத்துக்கிறணும். ரெயின் கோட் எடுத்துக்கிறணும். செப்பல், ஷூ எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். இந்த மாரி நம்ம வெளியில போகும்போது, இந்த மழைக்காலங்கள்ல வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாம நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.